children, I hope you have a smiley day today. Okay children, let's go to the class. Children, today I am going to take 3rd standard social. The lesson name is District Administration. District Administration மாவட்ட நிர்வாகத்தை பத்தி நாம படிக்க போறோம். Okay children? Okay? In this lesson you are going to learn about understand how a district function. Understand how a district functions. So this நம்ம மாவட்டத்துடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்க போறோம். Know about different departments working in the district. So நம்ம districtல என்னென்ன டிஃபரண்டான டிபார்ட்மென்ட்ல வர்க் பண்றத பார்க்க போறோம். Know the responsibility of district collector. So district collector உடைய கடமைகளை பத்தி நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். Okay children? A small girl named Kaveri and her father are at home. They are watching news on the television. So Kaveriயும் fatherம் வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டிவி பார்த்துட்டு இருக்காங்க. And then father said, Kaveri, the district collector has given order that schools will be remain closed from tomorrow till further notice because of heavy rain. So collector வந்து ஆர்டர் போட்டுருக்காங்க, நாளைக்கு மழை இருக்கிறதுனால ஸ்கூல்ல என்ன பண்ண போறாங்க? க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஆர்டர் போட்டுருக்காங்கன்னு காவேரிக்கு ஒரே குஷி ஆயிட்டு ஆஹா டான்ஸிங் பண்ணிட்டு நோ ஸ்கூல் அப்படின்ட்டு ஜாலியா இருக்கா. உடனே அவர் கேட்குறான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஹூ இஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னா யாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா யாருன்ற கேள்வி கேட்குறான். உடனே ஃபாதர் சொல்றாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் ஏ டிஸ்ட்ரிக்ட். அவர் தான் யாரு? மாவட்ட நிர்வாக தலைவர், மாவட்ட ஆட்சியர் நம்ம சொல்லுவோம்ல, அவர் தான். District collector is responsible for proper and smooth functioning of the district. So நம்ம districtல எல்லா ஃபங்க்ஷனும் அவர் தான் என்ன பண்ணுவாரு? எல்லாமே பார்த்துப்பாரு. So மாவட்ட ஆட்சியர் பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல ஃபுல்லா பார்க்க போறோம். Okay children? Kaveri as one person takes care of everything. ஒரு பர்சனால எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ண முடியுமா டாடி அப்படின்ட்டு கேக்குறான். உடனே ஃபாதர் சொல்றாங்க, no Kaveri, there are no subordinate in district administration to assist the district collector. நிறைய பேர் அவருக்கு கூட ஹெல்ப்புக்கு இருப்பாங்க. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்டா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னா, டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், and then revenue divisional officer and other officers. So இந்த டிபார்ட்மென்ட்ல இந்த ஆபீசர்லாம் இருக்காங்க. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கீழ இருந்து வேலை பார்ப்பாங்க. They all are a part of the district administration system. So அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டுக்கும் பங்கெடுத்துட்டு அந்த வர்க்லாம் பண்ணுவாங்க. However, district collector is responsible for proper working of all department. எல்லாரும் அவங்க டிபார்ட்மென்ட்ல வர்க் பண்ணாலும் சோ எல்லா டிபார்ட்மென்ட்டுக்கும் யார் பொதுவா யாரை வந்து பார்த்துப்பானா கலெக்டர் தான், அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. To make sure that people are benefited by the government. So அவர் தான் என்ன பண்ண முடியும்? உறுதிப்படுத்த முடியும். மக்களுக்கு போய் எல்லா வசதிகளும் போய் சேருதா அப்படின்றது எல்லாமே கலெக்டரால மட்டும்தான் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. And then health officers. Health officers are responsible for government hospital in the district. So districtல இருக்க government hospitalல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. So அவங்க தான் health officer தான் அதுக்கு responsibility. The person in charge advises on health and sanitation of the district. So மாவட்டத்துல இருக்க எல்லாருடைய ஆரோக்கியத்துக்கும் சுகாதாரத்துக்கும் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? பொறுப்பெடுத்துப்பாங்க. And then Superintendent of Police. Superintendent of is responsible for the police force. அவங்க தான் மேல் கண்காணிப்பாளர் சொல்லுவாங்க. அவங்க தான் எல்லா போலீஸ் ஃபோர்ஸ்ல போலீஸ் படைன்னு சொல்லுவாங்கல, அதுக்கெல்லாம் அவங்க தான் என்னது? ரெஸ்பான்சிபிலிட்டி. In the district, law and order is maintained in the district with assistance from all police officers like inspectors and constables. So நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற எல்லா law and order மெயின்டைன் பண்றது எல்லாமே சூப்பரிண்டெண்டோட வர்க் அப்படின்னு சொல்றாங்க. And then Kaveri has that how is a district collector selected? மாவட்ட ஆட்சியர் வந்து எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஃபாதர் சொல்றாங்க, IAS officers are recruited by UPSC. UPSC means Union Public Service Commission. These IAS officers are appointed as district collector. So UPSC exam மூலமா தான் என்ன பண்றாங்க? district collector select பண்றாங்க. And then district educational officer. District educational office monitors educational and administrative
எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது என்ன அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாமே அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இஸ் ரிக்ரூட்டட் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் பர்சனல். அண்ட் தென் காவேரி ஹேஸ் that can you tell me more about them. அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பற்றி எனக்கு இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஃபாதர் சொல்கிறாங்க district collector is the head of the revenue department. District collector seeks assistance from the police force to maintain law and order in the district. Superintendent of police follows the order of the district collector. So superintendent police என்ன பண்ணுவாங்க district collector சொல்ற எல்லா ஆர்டரையும் ஃபாலோ பண்ணுவாங்க. They inform district collector time to time about the law and order of the district. அவங்க என்ன பண்ணுவாங்க அடிக்கடி எப்பவுமே நடக்கிற டெய்லியும் நடக்கிற எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுவாங்க கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, then district collector also supervises local bodies like district board, village panchayat and municipal committees. District collector வேற என்னென்னலாம் சூப்பர்வைஸ் பண்றாங்கன்னா district board, village panchayat and municipal committees. Prompt actions during natural disaster are taken by the district collector. So நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல மழைலாம் வருது, வெள்ளம் வருது, புயல்லாம் வருது, அந்த டைம்ல உடனே என்ன பண்ணுவாங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ மக்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணலான்றதை பற்றி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹாஸ் a major role in the development of the government. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். District collector make sure that the policies should reach the people. So இது எல்லாமே district collector உடைய duties அப்படின்ட்டு ஃபாதர் வந்து காவேரிக்கு சொல்றாங்க. ஓகே children, district collector பத்தி நம்ம பார்த்தோம். district collectorனா யாரு? district collector is the administrative head of the district. District collector is the administrative head of a district. Okay, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னது சென்னை. சென்னை டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் யாரு? மிஸ்ஸஸ் சீதா லட்சுமி. ஓகே children, just recap the lesson. District collector is the administrative head of the district. District collector is responsible for the proper and smooth functioning of the district. So நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற எல்லா வேலைப்பாடுகளும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. அவங்க தான் கடை ரெஸ்பான்சிபிலிட்டி. District administration system is constituted of different department of the district such as police department, medical department, forest department and educational department. So இவங்க district collector கீழ இந்த டிபார்ட்மென்ட்ல வர்க் பண்ணுவாங்க. District collector seeks assistance from the police force to maintain law and order in the district, and then prompt actions during natural disasters are taken by the district collector. So அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அவங்க தான் மேற்பார்வையிடுவாங்க, எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ மழை வெள்ளம் அந்த மாதிரி டைம்லலாம் ஆக்ஷன் நிறைய எடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. Clear children? Okay children, let's see the book exercise. Roman number 1, choose the correct answer. Number 1, dash administrative head of the district. Dash administrative head of the district. The right answer is district collector. District collector. Number 2, dash are responsible for government hospitals. Dash are responsible for government hospitals. The options are policeman, health officer, drivers. The right answer is health officers. Then number 3, dash is maintained by the police department. Health, forest, law and order. Health, forest, law and order. So right answer is law and order is maintained by the police department. Number 4, dash ensures the proper functioning of educational department in a district. So the options are forest officer, chief educational officer, health officer. So educational department vandale enna or answer? Chief educational officer. Number 5, dash advises on sanitation of the district. Dash advises on sanitation of the district. The right answer is health officer, forest officer, revenue officer. The right answer is health officer advises on sanitation of the district.
Roman number 2, true or false. Number 1, district collectors are appointed through exams conducted by UPSC. UPSC, the right answer is so true. Number 2, teacher gives order to make sure different policies reach people in the district. Teacher gives order to make sure different policies reach people in the district. So false. Number 3, chief educational officer takes care of the education department. True. Number 4, police officers are responsible for the government hospitals. False. Forest officer takes care of the forest department. True. Next, district collector takes action during natural disaster. True. District collector takes actions during natural disaster. True. Number 2, district collector does not supervise local bodies. False. நம்ம என்ன பண்ணோம், டேக் கேர் பண்ணுவாங்க தானே பார்த்தோம், சூப்பர்வைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருக்கனால ஃபால்ஸ். Number 3, the superintendent of police does not make sure that policy reaches the people. True. Number 4, district collector works along with different department aids for the smooth functioning of the district. True. Children, I hope you all understood this lesson. Thank you children. We will meet in the next class. Yes, good morning children. Today we are going to write the classwork of computer. The standard is 3rd standard. So get ready with the classwork children. Yes children, take your computer classwork. So draw the line here. Draw the line. Cover the line. The lesson name is More About the Keyboard. More About the Keyboard. The lesson name is More About the Keyboard. The first Roman number is dictation words. First Roman number is dictation words. So after finishing the heading, so draw the line by using scale and pencil. The first one is locate. First one is locate. L-O-C-A-T-E. Locate. L-O-C-A-T-E. locate. locate அப்படின்னா ஒரு இடத்தை வந்து நம்ம தேடுறது, இடத்தை தேடி நம்ம கரெக்டாக அதை கரெக்டாக லொக்கேட் பண்ணுறது தான், கரெக்டான இடத்த நம்ம தேடி எடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், locate. L-O-C-A-T-E. locate. So after finishing the first word, leave one line. Number 2, arrange. A-R-R-A-N-G-E. arrange. A-R-R-A-N-G-E. arrange. arrange அப்படின்னா அது ஒழுங்குபடுத்துறது. சிஸ்டமில் நம்ம எப்படி சொல்லுவோம்னா வந்து ஒரு ஃபைலை நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாமே ஒழுங்காக இருக்கா அப்படி செட் பண்ணுவோம் இல்லையா, அரேஞ்ச், அதை ஒழுங்குபடுத்துறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், அரேஞ்ச். A-R-R-A-N-G-E. arrange. Leave a line here. Number 3, symbol. S-Y-M-B-O-L. symbol. S-Y-M-B-O-L. symbol. symbol அப்படின்னா சின்னம் சொல்லுவோம். symbol நம்ம என்ன சொல்லுவோம், சின்னம். S-Y-M-B-O-L. symbol. Leave a line here. Number 4, remove. R-E-M-O-V-E. remove. R-E-M-O-V-E. remove. remove அப்படின்னா நீக்கிறது, அதுலேருந்து நம்ம எடுத்துகிறது வெளியே. remove அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீக்கிறது. R-E-M-O-V-E. remove. So fourth one, over. Leave the line here. Number 5, damage. D-A-M-A-G-E. damage. D-A-M-A-G-E. damage. damage அப்படின்னா சேதப்படுத்துறது, அழிக்கிறது, சேதப்படுத்துறது. damage. So again I'm going to recall the D words children. First one is locate, second one is arrange, symbol, remove, damage. The first Roman number is over. Draw the line by using scale and pencil. Now we move on to Roman number 2, missing letters. Missing letters. So cover the line children here. First one is require. So here the missing letter is Q. R-E-Q-U-I-R-E. require. require அப்படின்னா தேவை. require நம்ம என்ன சொல்லுவோம், தேவை. R-E-Q-U-I-R-E. require. Here you have to underline the letter Q. First one is over. Leave the line. Number 2, backspace. Number 2, backspace. B-A-C-K-S-P-A-C-E. backspace. Here the missing letters are A and C. You have to underline the letter A and C. backspace. B-A-C-K. backspace. S-P-A-C-E. backspace.
பேக் ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம சிஸ்டம் அந்த கீபோர்ட்லேயே இருக்கும். அந்த கீ என்ன பண்ணணும், பேக் ஸ்பேஸ் கீ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த நீங்கள் கீயை டச் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த பேக்கில் இருக்க வேர்டு என்ன டெலீட் ஆகிடும். அதுக்கு பிஃபோராக இருக்க வேர்டு என்ன ஆகிடும், டெலீட் ஆகிடுறதுக்கு தான் பேக் ஸ்பேஸ் நம்ம அந்த கீயை யூஸ் பண்ணுவோம். பேக் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் அ கீ இன் த கீபோர்டு. ஸோ லீவ் த லைன் ஹியர். நம்பர் 3, perform, 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 perform. So here P, E and R is the missing letter, so you have to underline the letter E and R. perform, PERFORM, perform அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஸ்டேஜ்லேயோ இல்லை எதையோ ஒன்று நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அதை வெளிப்படையாக காட்டுவோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், perform அப்படின்னு சொல்லுவோம். PERFORM, perform. The Roman number 2 is over. Leave the line, otherwise draw the line by using scale and pencil. Now we move on to Roman number 3, question and answers. Question and answers. So draw the heading, children. The first one is, what is the use of caps lock key? Question mark you have to put here. What is the use of caps lock key? நம்ம கீபோர்டில் அந்த கேப்ஸ் லாக்னு ஒரு கீ இருக்கும். அந்த கீ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ பிஃபோர் டைப்பிங் எனி வேர்ட், இஃப் யூ டச் த கேப்ஸ் லாக் கீ, த லெட்டர்ஸ் மஸ்ட் பி இன் ஒன்லி இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். அந்த லெட்டர் எப்படி ஆகிடும், நம்ம டைப் பண்ணுற லெட்டர் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் வரும். கேப்ஸ் லாக் கீயை நம்ம டைப் பண்ணிட்டோன்னா, ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணோன்னா எல்லா லெட்டர்ஸுமே எப்படி இருக்கும், கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயே இருக்கும். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கேப்ஸ் லாக் key? Here before writing the answer you have to leave one line here, children, and here 2 finger gap you have to leave. Caps lock key is used to type capital letters. So capital letter நம்ம டைப் பண்ணோம்னா cap lock key யூஸ் பண்ணிக்கணும். Caps lock key is used to type capital letters. The first question is over. Draw the line by using scale and pencil. Clear, children? Yes, children. Now the second question is, write the names of different types of keys on the keyboard. Write the names of different types of keys on the keyboard. So keyboardல இருக்க different types of keys எல்லாம் என்னென்ன keys அப்படின்னு கேட்டிருக்காங்க. So before writing the answer, leave one line here and leave 2 finger gap, children. See here the first point. The first point is alphabet keys. Alphabet keys na A to Z வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த key WERT, அந்த keys தான் நம்ம என்ன சொல்லுவோம், alphabet keys. Number keys 1 to 9 அப்புறம் 0 இருக்கும். Number keys, that's the number keys. Special keysனா உங்களுக்கு தெரியும், caps lock, backspace, delete, escape keysலாம் நம்ம என்ன சொல்லுவோம், special keys. Arrow keys, up, down, right, left, arrow keys. Function keysனா F1, F2, F3 அதான் function keys. So keys on the keyboard are alphabet keys, number keys, special keys, arrow keys, function keys. Write the names of different types of keys on the keyboard. Here the question mark, alphabet keys. Here the answer is alphabet keys, number keys, special keys, arrow keys, function keys. Before writing the answers, here put one star here, children, for the to note down the points here. Put one star and write, children. Second question is over now. Leave the line. Number third one, name any 2 special keys. ஏதா 2 special keys சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க. Name any 2 special keys. The 2 special keys here you have to put like this. Name any 2 special keys. And before writing the answer, leave one line here, leave 2 finger gap. Backspace key and caps lock key. Backspace key and caps lock key. So here, children, you have to put the point here. Backspace key and caps lock key. Backspace key and caps lock key. So these 2 are the special keys. Name any 2 special keys. Backspace key, caps lock key. So third one is over. Draw the line by using scale and pencil. Write parents sign and get your parents signature, children. Yes, children, I hope that you all understand how to write the classwork. So write the classwork neatly and clearly. We will meet in the next class. Thank you, children.